பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல பத்தி எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனை வந்து இந்த போதை பொருள் கலாச்சாரம், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றம். போக்சோ வழக்குகள் எவ்வளவு அதிகமாச்சு திமுக ஆட்சியில. அப்போ இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்படியே ஆட்சி முடிஞ்சு அப்படியே டபக்குன்னு மாறணும்னு இந்த சினிமால கடைசி சீன்ல வந்து பேசிய வில்லனை திருத்திடுவாங்கல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுவாங்க, அந்த மாதிரி அப்படிலாம் ஓவர் நைட்ல யாரும் மாற மாட்டாங்க. அவங்க அந்த ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாருங்க, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப 10 வயது குழந்தைகள் மேல எல்லாம் கை வைக்கிறானுங்க பாருங்க. அவன் நீ மாடியில இருந்து உளுந்தான்னு கை கால் உடஞ்சுங்கிறீங்க, மாடியில இருந்து குதிச்சாலும் சுட்டுட்டு போங்க, என்கவுண்டர்ல போட்டு போங்க, 4 பேர் என்கவுண்டர்ல போடு, அதுக்கப்புறம் பச்சை பிள்ளை மேல கை வைப்பானது. ஊப்பியில ஆண்களே வெளியில நடந்து போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ரோட்ல. இன்னைக்கு பெண்கள் நைட்ல வெளியே வாங்க, ஏன் பொறுப்புன்றாரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். யார் ஒரு புள்ள மேல கை வச்சா அடுத்த சிக்னல் அவன் தாண்டறதுக்குள்ள புடிச்சிடுறாங்க அவனை. சிங்கப்பெண்கள் திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்கள் என்ன ஏற்கனவே இருக்க போலீஸா இருக்கிறவங்கள, கான்ஸ்டபிளா இருக்கிறவங்கள பொறுக்கி எடுத்து போட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறீங்க. கருப்பு சட்டை, ஒரு கருப்பு சட்டையை மாத்தி யூனிஃபார்மை மாத்தி விடுறீங்க. இப்ப ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா? என்ட்ரி பாஸ் இருந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் வாசல்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? திமுக அராஜகம் ஒழிகங்கிறாங்க. உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு, உங்க கட்சி மீட்டிங் நடக்குது, அதுக்கு உள்ள விடலைன்னா உங்க கட்சிக்காரனை கேட்காதவங்க திமுக அராஜகம் ஒழிக அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல, எனக்கு நல்லா வருது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கணும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்களுக்கு வந்திருக்கணும் வாயில. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கும் உங்களுக்கு வந்திருக்கணும் வாயில. அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்ன வேணா அவங்க பேசலாங்கிறதுக்கு எல்லாம் வந்துருந்து அவங்களுக்கு செவில் அரைச்ச மாதிரி பதில கொடுத்ததுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நிகர் அண்ணாமலை அவர்களே தான். இவங்க எவ்வளவோ நரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல உடச்சு சொல்லி சொல்லியா நொறுக்கி விட்டுட்டு போயிருவாரு. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம்பா. வணக்கம் மேடம். இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அண்ணாமலை போட்டு கொடுத்த ரூட்டு ஒரு காரணம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பாஜகவினர், அதிமுகவினர் எல்லாருமே திமுக ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசினது ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில நீங்களுமே நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருந்தீங்க. குறிப்பா அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், திமுகவினுடைய அமைச்சர்கள் அராஜக போக்கோடு நடந்து கொண்டது, இதெல்லாம் பத்தி எடுத்து பேசியிருந்தீங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப தாவேக ஆட்சி வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். நீங்க அதுக்கு முன்னாடி பேசின காரணங்கள் இப்பயும் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்குள்ளேயே நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். சோ அந்த ஆட்சியில நம்ம எதை எதிர்த்து பேசணுமோ அது இப்பவும் தொடருது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதேதான், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கடந்த ஆட்சியில வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. வழக்குகள் எஃப்ஐஆர் பதியப்படுறதே ரொம்ப கம்மியா இருந்தது. அதுல பதியப்படாம வழக்கழிக்கப்பட்டவங்க நிறைய பேர். எதுக்கு போய் நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அமைதியா வீட்டுல இருந்துட்டவங்க பல பேருன்னு இதோட கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா போகும். அப்போ ஒரு சொசைட்டில ஒரு வல்னரபிள் செக்ஷன் சொல்லுவாங்க, பெண்களை, குழந்தைகளை, வயதானவர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு சமுதாய கடமை, நம்மளோட தார்மீக கடமையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக ஆட்சியில நம்ம கேள்வியே படாதது என்னன்னா, அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, 2 வயசு குழந்தைய போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்றது, 80 வயசு பாட்டிக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்து கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கஞ்சா புழக்கம், போதைப் பொருள். நாங்க இப்ப இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா, அவுட்டரா இருக்கு ஒரு வில்லேஜ், கிட்டத்தட்ட ஒரு வயக்காடுக்குள்ள 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உள்ள போனா ஒரு 10-15 வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்கள் இருக்க மாதிரி இருக்கு வீடு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இங்க கஞ்சா இருக்கு, போதை ஊசி கிடைக்குதுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, போதை ஊசிலாம் நம்மள பாத்துருப்போமா? எங்கேயாவது சினிமாவில பாக்குறதோட சரி, போதை ஊசி, கஞ்சா இதெல்லாம் ரோடே இல்லாம பஸ் இல்லாத ஊர்லாம் இருக்கு, ஆனா கஞ்சா இல்லாத ஊர் இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள் கஞ்சா போட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ரேட்ஸ் பாருங்க. ஒரு பக்கம் நம்ம ஆக்சிடென்ட் சர்வசாதாரணமா கடந்து போறோம், எதனால இவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது? மெயினா இளைஞர்கள் ஃபுல்லா கஞ்சாவை போட்டுட்டு, இந்த ட்ரக்ஸ் சாராயம் குடிச்சவன போலீஸ் ட்ரங்கன் டிரைவ்ல பிடிப்பாங்க, ஊதுனா தெரிஞ்சிடும். கஞ்சா அடிச்சவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? அவன் வாயை ஊதுனாலும் ஒண்ணும் தெரியாது. போதை ஊசி போட்டிருக்கான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு மனப்பிறழ்வு நோய் வந்த மாதிரி, ஒரு பச்சை குழந்தைய பார்த்து அவனுக்கு பாலியல் உணர்ச்சி தூண்டுறது, ஒரு 80 வயசு பாட்டியை பார்த்து அவனுக்கு பாலியல் உணர்ச்சி தூண்டப்படுதுன்னா, அப்ப அவன் மனுஷ கேட்டகரியில இல்ல. அப்ப அதையே தாண்டி மிருகமா மாறிட்டு இருக்கான், அனிமல் கேட்டகரிக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அது அவன் அந்த அளவுக்கு தூண்டுறது அவன் எடுத்திருக்க ட்ரக்ஸ். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண நீங்க என்ன பண்ணீங்க? அதை தவறுனதா திமுகவோட மிகப்பெரிய தப்பு. மக்கள் கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா திமுக அந்த பல்ச புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது,
அப்படின்னு சொல்லி சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தாவேக்கா என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னாங்க. நம்ம வந்து நேத்து ஆட்சிக்கு எடுத்து இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்கல, 3 நாள்ல என்னன்னு கேட்கல, ஒரு வாரத்துல என்னன்னு கேட்கல, 20 நாட்கள் கடந்துருச்சு. 20 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவகாசம் எதுக்கு கொடுக்கலாம்? நிதி சம்பந்தப்பட்டதுக்கு அவகாசம் கொடுக்கலாம், ஏதாவது நலத்திட்டங்களுக்கு அவகாசங்கள் கொடுக்கலாம். அதே போல நான் உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தேன், அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அவகாசம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இது வந்து என்ன மாதிரினா வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான பிரச்சனை இது. நான் வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கப்போ முதல் வேலை என்ன, அதை நெருப்பு அணைக்கிற வேலையை பார்க்கணும். அப்ப நான் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு நீங்க கேட்பீங்களா? இப்ப பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல பத்தி எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனை வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள், குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள். போக்சோ வழக்குகள் எவ்வளவு அதிகமாச்சு திமுக ஆட்சியில. அப்போ இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்படியே ஆட்சி முடிஞ்சு அப்படியே டபக்குன்னு மாறணும்னு இந்த சினிமால கடைசி சீன்ல வந்து பேசிய வில்லனை திருத்திடுவாங்கல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க மாதிரி, அப்படி எல்லாம் ஓவர் நைட்ல யாரும் மாற மாட்டாங்க. ஆனா தண்டனைகள் கடுமையாக்கப்படுது, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படுது, முன்னே அரசாங்கம் மாதிரி இப்ப கிடையாதுன்ற பயத்தை நீங்க எங்கேயுமே தோற்றுவிக்கலையே மக்கள் கிட்ட. அப்போ அததான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க இன்னமும் அதே குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதே கஞ்சா அடிச்சுட்டே தான் இருக்கிறான், அதே போதை ஊசி போட்டுட்டே தான் இருக்கிறான், அதே பார்ல வந்து இல்லீகலா ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாருங்க, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்ல நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னோன்னே டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்துல போய் உட்காடுறாங்கல்ல, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, செலவீனங்கள் இருக்குங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கேவலமா இந்த திமுக வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க. ஒரு லஞ்சம் வாங்குறதுங்கிறது குற்றம். நீ பாட்டிலுக்கு இவ்வளவுதான் வாங்கணும்னு அரசு நிர்ணயித்ததை விட, நீ கூட ஒரு நாளைக்கு 10 ரூபாய் ஒரு பாட்டில்னா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான, ஒரு வாரத்துக்கு லட்சக்கணக்கான, ஒரு மாதத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ற நீ. ஆனா நீ என்ன சொல்ற, எங்களுக்கு செலவினங்கள் கட்டுப்படி ஆகல, எங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. அப்ப டாஸ்மாக்ல இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ புக் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் அலவன்ஸ் சொல்லி தானே வேலைக்கு சேர்க்கிறாங்க. அப்ப நீங்க அந்த ஒத்துக்கிட்டு தானே அந்த டேர்ம்ஸ்க்கு வந்து வேலைக்கு சேர்றீங்க. அப்ப உங்களுக்கு அது பத்தலைன்னா எங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேளுங்க. அப்ப நீங்க வந்து லஞ்சம் வாங்குவீங்களா? அப்ப அரசு அதிகாரிகள் வந்து மாசம் எவ்வளவு சம்பளம்னு அரசு பிக்ஸ் பண்ணுது, எனக்கு இந்த சம்பளம் கட்டுப்படி ஆகலங்க, நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு நியாயப்படுத்த முடியுமா? அப்ப எப்படி நியாயப்படுத்துறாங்க? அப்ப லஞ்சம் வாங்குறதுங்கிறது ஒரு திருட்டுத்தனம். பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு, திருடனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும். திருடுறாங்க மக்களோட காசை, திருட்டு வேலை அது. அதுக்கு இன்னைக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. டாஸ்மாக்ல இன்னும் 10 ரூபாங்கிறத 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த முக்கியமான விஷயங்களுக்கு இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, இம்மீடியட்டா காவல்துறை கையில எடுக்கணும், தனி ஸ்குவாட போடணும். இந்நேரம் டெய்லி ஒரு நியூஸ், இங்க கஞ்சா பிடிபட்டது, இங்க வந்து ட்ரக்ஸ் பிடிபட்டது, இங்க இத்தனை கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டது, இத்தனை பேர் ட்ரக்ஸ் மாஃபியால இத்தனை பேர் பிடிபட்டார்கள், இந்நேரம் வந்திருக்கணும்ல ஒரு 10 நியூஸ். அது வந்திருந்தா அப்ப அந்த கஞ்சாவோ இதோ விக்கிறவனுக்கும் பயம் வரும், ஏய் போன ஆட்சி மாதிரி இல்லடா, இந்த ஆட்சியில நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதே போல இந்த 10 வயது குழந்தைகள் மேல எல்லாம் கை வைக்கிறானுங்க பாருங்க. அவன் நீ மாடியில இருந்து உளுந்தான்னு கை கால் உடஞ்சுங்கிறீங்க, மாடியில இருந்து குதிச்சான்னு சுட்டுட்டு போங்க, என்கவுண்டர்ல போட்டு போங்க, 4 பேர் என்கவுண்டர்ல போடு, அதுக்கப்புறம் பச்சை பிள்ளை மேல கை வைப்பான அவனாவது. என்னங்க உடனே அப்படி மாதிரி ஆட்சியெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், ஊப்பி மாதிரி செய்ய மாட்டோம், ஊப்பி மாதிரி செய்ய மாட்டோம் உட்காந்துரு. ஊப்பில ஆண்களே வெளியில நடந்து போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ரோட்ல, இன்னைக்கு பெண்கள் நைட்ல வெளியே வாங்க, ஏன் பொறுப்புன்றாரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். யார் ஒரு புள்ள மேல கை வச்சா அடுத்த சிக்னல் அவன் தாண்டறதுக்குள்ள புடிச்சிடுறாங்க அவனை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புல்டோசர் மாடல் எங்களுக்கு வேணாம் வச்சுக்கிட்டே இருங்க, குற்றவாளிகளை உட்கார வச்சுட்டு அவனுக்கு தடவி கொடுத்துட்டு 3 வேளை கறியும் சோறும் போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க அவனை. அப்ப எப்படி அவர் பேசுனதுல ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க அத்தனை ஓட்டைகளை வச்சிருக்கீங்க, அதை வந்து ஒண்ணாதான் என்னால அடைக்க முடியும், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறாருல. சோ அதுல வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமானது எது? ஓட்டைகளா அடங்கப்பா. இன்னைக்கு முக்கியமானது என்ன பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதுக்கு காரணம் என்ன? கஞ்சா போதை ட்ரக்ஸ். அப்போ கஞ்சா போதை ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு இம்மீடியட்டா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சிங்க பெண்கள் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டோங்கிறீங்க. சிங்க பெண்கள் திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்கள் என்ன, ஏற்கனவே இருக்க போலீஸா இருக்கிறவங்கள, கான்ஸ்டபிளா இருக்கிறவங்கள பொறுக்கி எடுத்து போட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுக்குறீங்க. கருப்பு சட்டை, ஒரு கருப்பு சட்டையை மாத்தி யூனிஃபார்மை மாத்தி விடுறீங்க. இப்ப ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா? அந்த பெண்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் போர்ஸ்க்கு நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்களா? கராத்தே கத்து கொடுத்துருக்கீங்களா? இல்ல அவங்க கையில எக்யூப்மெண்ட் லத்தி, இல்ல அவங்க கையில ஏதாவது ஒரு கன்னு, சிங்கப்பெண் வந்து ரோந்து வரும்பொழுது அவங்க யாரோ ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்றத பார்த்தாங்கன்னா ஸ்பாட்ல சுடலாம். அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா? என்னங்க பண்ணிருக்கீங்க? இருக்கிறவங்களையே தூக்கி இங்க போட்டு
திமுக எப்படி அம்மாவோட பிங்க் பேட்ரோல் இருக்கிறத வேற எதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு பிங்க் பேட்ரோல வந்து சிங்கப்பெண் படைன்னு மாத்துறீங்க. முந்தானத்து நியூஸ் பாத்தீங்களா? அந்த சிங்கப்பெண் படையில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் சிங்கல் கொடுத்தாங்கன்னு வருது. ஏங்க அப்போ என்ன நம்பிக்கை? ஒரு திருட்டு பயலுக்கு பயம் வருமா? அந்த சிங்கப்பெண் யூனிஃபார்ம் போட்டிருக்க பொண்ணை பார்த்தா? இன்னைக்கு நீங்க சென்ட்ரல் போர்ஸ் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் போர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல விமன் கமாண்டோஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க நடந்து வந்தாலே அவங்க பக்கத்துல பயப்படுவானுங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ட்ரெயின்டு, அந்த அளவுக்கு அவங்களை பிசிக்கலி ஃபிட்னஸா மாத்தி அவங்களை எக்யூப்ட் ஆக்கி அவங்க கையில எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து எப்படி ஆண்களுக்கு கூட அவங்களும் வந்து சண்டை போடுவாங்க, சுடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. அப்ப அந்த சிங்கப்பெண் போர்ஸ்ல வர போலீஸ பார்த்தா தப்பு செய்யறவனுக்கு பயம் வரணும். கூட இருக்கவனுக்கே பயம் வரல. ஒருத்தன் பாலியல் சீண்டல் பண்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல இருக்கு அந்த பொண்ணு, அந்த காவல் அதிகாரி இருக்காங்கன்னா அந்த செய்தி உண்மைதானா? ஏன்னா இன்னுமே வந்து இந்த சிங்கப்பெண்கள் படை வந்து இன்னும் துவங்க வைக்கல, தூக்கி இல்லப்பா, பிங்க் பேட்ரல்ங்கிற பேர்ல போயிட்டு தான்ப்பா இருக்காங்க. யூனிஃபார்ம் தான் மாத்துறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி அந்த பேட்ரல் எதுலதான் இருக்கு, ஆபரேஷன்ல தான். இவர் அதுக்கு கொஞ்சம் பேர்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்றாரு, கொஞ்சம் இதா மாத்துறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே நீங்க செய்யற திட்டங்கள் ரைட்டு, பெண்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்ட். ஆனா அது வந்து திமுக மாதிரி சும்மா ஒரு பேருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறதா இருக்கக்கூடாது. அதை நம்ம எந்த அளவுக்கு சென்சிட்டிவா பண்ணணும், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த பெண்களை நீங்க என்ன வலிமைப்படுத்துறீங்க? அதே போல காலேஜஸ்ல போங்க, கல்லூரிகள்ல இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டா வைங்க. கம்பல்சரி பிடி பீரியட் இருக்கிற மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுங்க. பெண்களை வலிமையாக்குங்க. அதே போல ஆண்களுக்கு அதே மாதிரி மாரல் கிளாஸஸ் எடுங்க. பெண்களை எப்படி பார்க்கணும், பெண்களை எப்படி நடத்தணும், பெண்கள் வந்து உடல் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அவங்களுக்கு உயிர் இருக்கு, அவங்களை இப்படிதான் நடத்தணும், பெண்களோட பர்மிஷன் இல்லாம அவங்களை போய் தொடக்கூடாது. இந்த சினிமால எல்லாம் இன்னைக்கு இந்த திராவிட கலாச்சாரம் இந்த 50 வருஷமா சினிமால ஹீரோனாவே என்ன, ஹீரோயினை துரத்தி டார்ச்சர் பண்றவன், ஹராஸ் பண்றவன், இதுதான் இவன் தான் ஹீரோ. உச்சபட்சமா ஹீரோ தன்னோட ஹீரோயிசத்தை ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஹீரோயினை ஓங்கி ஒரு அற விடணும். முட்டா அவர் தான் ஹீரோ. இந்த மாதிரி தானே முட்டாள் மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து வளர்ந்தவங்க தானே இவங்க எல்லாம். அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும். இது வந்து ஒரு இன்னைக்கு விஜய் அவர்களாலே உங்களாலே ஒரு நாள்ல இது பண்றது இல்ல. இதுல சொசைட்டியோட இது இருக்கு. ஆனா எங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு குழந்தைகள் வெளியில வந்து விளையாட முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் கஞ்சா. அப்ப அந்த கஞ்சாவை தடுத்து நிறுத்த நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா திமுக ஆட்சியில ஜாபர் சாதிக்குங்கிற ஒருத்தர் வந்து அயலக அணியில வந்து மாநில பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு தலைமை குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ்ல இருந்தாரு. அதனால அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தமிழகத்தோட மூளை முடுக்கெல்லாம் தங்கு தடை இல்லாம அவர் கொண்டு சேர்த்துட்டாரு எல்லாத்தையும். இன்னமும் அந்த நெட்வொர்க்கை நீங்க ஏன் உடைக்கல? ஏன் அதை பிரேக் பண்ணல? அதுல யாரெல்லாம் பெரிய தலைவர் பிடிக்கல? நீங்க இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க, இதே டைம்ல தான் பதவி ஏத்துக்கிட்டாரு. எத்தனை அந்த இவங்க வந்து மாஃபியாஸ் வந்து புடிச்சு ட்ரௌசர் பரேட் நடத்துறாரு. 5 பேர் அப்படி ரோட்ல நடக்க விட்டா அடுத்த இருக்கவனுக்குலாம் அள்ளு விடுமா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செய்வானா? ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு விஜய்? நீங்க ஹீரோ தானே விஜய், நீங்க ஹீரோவா இருந்துதான் வந்தவரு. ஹீரோவோட வேலை என்னங்க? வில்லன் அடிக்கிறது தானே, தூக்கி போட்டு மிதிக்கிறது தானே, கெட்டவனை கொல்றது தானே. அதை செய்யுங்க. இன்னைக்கு அதைதான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். நாங்க என்ன சொல்றோம்? நல்லவங்களை யாரையும் நீங்க இது பண்ண சொல்ல. அவன் தான் போக்சோ வழக்குல குற்றவாளி, அந்த குழந்தைய நான் தான் துன்புறுத்தேன் கொன்னுனேன்னு ஒத்துக்கிட்டான்னா அவனை என்கவுண்டர்ல போறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? 10 வயசு அப்பாவி குழந்தைய எவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கான். முகத்தை செதைச்சு அந்த குழந்தை கழுத்தை திருகி அந்த குழந்தை சடையிலேயே அந்த குழந்தை கழுத்தை நெரிச்சு கொன்ன ஒருத்தனை, ஒரு அப்பாவி குழந்தையோட உயிரை எடுத்திருக்கான் ஒருத்தன். அவன் உயிரோட இங்க வாழ்றதுக்கு என்ன நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணுமா? நம்ம யாரோட வரி பணம் இதெல்லாம்? அப்ப அவனுக்கு என்ன இங்க பந்தோபஸ்து வேண்டி போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு வந்துட்டு ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்கவுண்டர்ல போடுங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்டா செஞ்சாதான் இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துலயாவது கண்ட்ரோல் ஆகும். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா செஞ்சாதான் இன்னும் ஒரு 2 மாசமாவது ஆகும். இல்ல இவர் இப்பவும் இதே மாதிரி காரணங்களை சொல்லிக்கிட்டே திமுக வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு போயிட்டாங்கன்னா, ஆமா வேர்ல வெந்நீரை ஊத்திட்டாங்கதான். அப்ப வேர்ல வெந்நீரை ஊத்திட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? அந்த செடிக்கு தானே நீங்க இன்னும் இம்பார்ட்டண்டா கேர் கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு போயிருக்காங்க. நான் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னா எவ்வளவு அவகாசம்? அந்த செடியை பட்டு போய் மரமே பட்டு போய் உழுவுறப்போ உங்களுக்கு அவகாசம் வேணுமா? அப்ப இன்னைக்கு ஹை பிரியாரிட்டியில நீங்க விவசாயிகளுக்கு அதை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்க, மின்சாரம் கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, இந்த நிதி ஒதுக்குனது, வாக்குறுதி, தாலிக்கு தங்கம், இது எல்லாத்தையும் சிலிண்டர் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவர் இம்மிடியட்டா செய்ய வேண்டியது கஞ்சாவும் போதையும் இந்த போதை ஊசி இது எல்லாத்தையுமே இம்மிடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வேலையோ அது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து அவர் பண்ணணும். 2வது பெண் குழந்தைகள் மேல கை வைக்கிறானுங்க அப்படின்னா என்கவுண்டர்ல போடணும். இத 2 செஞ்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே கண்ட்ரோல்ல வரும்.
ஓகே மேடம். நீங்க சொன்னதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இப்ப திமுகவுல நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதுல இந்த ஆய்வு பண்றது, அமைச்சர்கள் ஆய்வு பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, இப்ப அதிகாரிகள் கூட போவாங்க. இப்ப ஒரு ஆய்வு பண்றாங்கன்னா, அத ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா, அத வந்து டிஐபிஆருக்கு அனுப்பி அவங்களோட அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அத வந்து சோசியல் போடுவாங்க. மீடியால போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அமைச்சர்கள் உடனுக்குடன் போடுறாங்க, எம்எல்ஏக்கள் உடனுக்குடன் போடுறாங்க அப்படிங்கிற இல்லப்பா, காரணத்துக்காக அவங்களுக்கே அந்த புரோட்டோகால் எல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவங்க எல்லாமே அதனால புதுசவங்க தான். அதிகாரிகள் அரசியலுக்கே எல்லாரும் புதுசு. அதாவது ஆர்வம்ங்கிறத தாண்டி ஆர்வ கோளாறு ரொம்ப அதிகமா இருக்கு எல்லார்கிட்டயுமே. முதலமைச்சர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாரு. செய்யக்கூடாது அது. அங்க ஹைலி கான்பிடென்ஷியலான விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் வித் ஆடியோவோட போடுறாரு. அப்ப அது தப்பு. கேட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டி கேட்டதுக்கு இல்ல நான் சிஎம் சார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போட்டேங்கிறாரு. நீங்க போட்டோ எடுத்து போடுங்க. நான் சிஎம் போய் பார்த்தேன். சிஎம் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு ஒரு போட்டோ எடுத்து போடலாம். ஆனா இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது அப்படின்றதுலாம் வந்து உண்மையாலுமே ஒரு என்ன சொல்றது சென்சிட்டிவ் இல்லாம பண்றாங்கிறதா நமக்கு தெரியுது. ஆனா ஆய்வுக்கு போறாங்கிறதே நல்ல விஷயம். இந்த கனிம வள அமைச்சராகட்டும், அவர் போயிட்டு கிட்டக்குன்னு ஆய்வுக்கு போறாரு. இன்னைக்கு அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் ஆய்வுக்கு போயிருக்கிறாரு. இங்க ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவங்க செய்யறது தப்பா சரியா அவங்களுக்கு புரியுதா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா மக்கள் போராடிட்டு கிடப்பாங்க. அதிகாரிகள் தான் முட்டிட்டு இருப்பாங்க. எந்த அமைச்சர் போயிருக்காங்க? ஆனா இந்த போக்குவரத்துறை அமைச்சர் போயிட்டாரு. ஆனா போயும் கூட அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அந்த மெச்சூரிட்டி இல்ல. அங்க போய் அவர்கிட்ட தம்பி நீ நல்லா சாப்பிட்ட, நான் சாப்பிடல. தம்பி நீ நல்லா சாப்பிட்ட, நான் சாப்பிட திரும்பி திரும்பி சொல்றாரு. வேற பசங்களா இருந்தா அந்த பையன் பாவம் பேசுறா வேற பையனா இருந்தா என்ன உனக்கு என்னென்ன பிரச்சனை சாப்பிடறதானே வானே ஒரு பொட்டல பிரியாணி வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு எனக்கு முதல்ல பஸ் விடுனேன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ பஸ் வரலைங்கிறப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டி என்னன்னு பேசணும். இன்னொன்னு சில வேற ரூட்டுகள்ல போற பஸ்கள் எல்லாம் வந்து அது கூட்டம் குறைவா இல்ல ஒரு நாளைக்கு 5 ட்ரிப் போற வண்டிய ஒரு 2 ட்ரிப் போயிட்டு குறைச்சிட்டு இந்த பக்கம் அனுப்புறது இந்த மாதிரி ரீரூட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அப்ப போக்குவரத்து துறையிலேயே இருப்பாங்க அதிகாரிகள். அவங்கள கூப்பிட்டு அதுக்கு என்னன்னு கேட்கலாம். நீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலையில கிரிவலம் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விடுவாங்க. அப்ப ஸ்பெஷல் பஸ்ஸஸ்னா என்ன புது பஸ்ஸா வாங்கி விடுறாங்க. வேற ரூட்ல போற பஸ் அந்த ரூட்ல ஒரு ரூட்ட ஒரு ட்ரிப்பை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் விடுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு இதுல போறத கட் பண்ணி அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்றதுக்கு என்ன சோர்ஸ் ஒண்ணு அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். இல்ல அப்படி இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு போகணும். ஏங்க நான் இது போறோம் இதுக்கு என்னங்க ப்ராசஸ் இதை என்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு. சோ அங்க போய் நின்னுட்டு ரிசர்வேஷன் பண்ணவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு ஓப்பன்ல வந்தவங்களை ஏத்தி அனுப்புனேங்கிறது. அப்ப முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி உட்காந்துருக்கவே விடிய விடிய உட்காந்துருப்பாங்களா? சோ அப்ப எதையும் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியல ப்ராப்பரா புரோட்டோகால் தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல. சொன்ன உதயநிதி போட்டிருக்காருல நீங்களா கத்துக்கிட்டு வர்ற அளவுக்கு அவகாசம் இல்லைங்கிறாரு. உண்மைதான். கத்துக்கிட்டு வர அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டை. அந்த அளவுக்கு இங்க அவகாசம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஐசியூல போட்டுட்டு போயிருக்கு திமுக. அப்ப ஐசியூல இருக்கவங்க செயல்படுறது போல விஜய் அவர்கள் செயல்படணும். ஐசியூல போய் ஒரு ட்ரெயினில இருக்கிறவங்களை ஒருத்தரை போய் ஹவுஸ் சர்ஜனை கொண்டு போய் ஐசியூல போட மாட்டாங்க. ஐசியூல இருக்கிறவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க. நம்மளோட துரதிர்ஷ்டம் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து நான் எங்களுக்கு மாற்றம் வேணும் வேற வேலையும் இல்ல. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் கிடைக்கல. அவங்களுக்கு நம்பிக்கையானவர்களா விஜய் அவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. அப்ப விஜய் அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு துரிதமா செயல்படணும். இதுல ஒரே விஷயம் இங்க தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறது ஃபுல்லாவே அதிகாரிகள் தான். ஹை லெவல்ல இருக்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் ஐபிஎஸும் தான். சோ அவங்கள கையில எடுத்து யார் நேர்மையானவர்களோ அவங்கள கூப்பிட்டு யார் உண்மையாலுமே தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்ணி கரெக்டா செஞ்சாருன்னா விஜய் வந்து இதுல சக்சஸ் பண்ணலாம். நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த வேர்ல வெந்நீர் ஊற்றுறது குறித்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னு. அந்த ஸ்பீச்சே ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அதாவது திருச்சியில வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க தான் போயிருந்தாரு. நீங்க எங்களுடைய இதயம் 2 கண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு முக்கியமான சொன்னது என்னன்னா என் வாயில நல்லா வந்துடும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியாக பேசும் பொழுது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒரு முதல்வர் இப்படியா பேசுவீங்க முதல்வருக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கல. அவர் முதல்வர் ஆயிட்டாருன்னு அவரே நம்புறாரான்றது தெரியல. கூட கட்சியில இருக்கவங்களுக்கும் புரியல. அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு அட்டை இருக்கு போல இருக்கு. அழைப்புதல் கார்டோ ஏதோ என்ட்ரி பாஸ் இருக்கு போல இருக்கு. என்ட்ரி பாஸ் இருந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் வாசல்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? திமுக அராஜகம் ஒழிகங்கிறாங்க. உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உங்க கட்சி மீட்டிங் நடக்குது. அதுக்கு உள்ள விடலைன்னா உங்க கட்சிக்காரனை கேட்கறத விட்டுட்டு திமுக அராஜகம் ஒழிக அப்படின்றாங்க. அடுத்ததான் வந்து அன்னைக்கு வந்து அவரோட மீட்டிங்காக காலையில 9 மணில இருந்தே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுத்திலும் எல்லா டிராபிக்கையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவு பொதுமக்களும் 2 கிலோமீட்டருக்கு நடந்துதான் வந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நேற்று என்ன வெயில் கொளுத்தி எடுத்துட்டு தெரியும். வயசானவங்கல இருந்து குழந்தைகள் பெண்கள் அனைவருமே வந்து
அந்த வேகாத வெயில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஏங்க மாற்றம் தரேன்னு சொல்லிட்டு இதான் நீங்க கொடுக்குற மாற்றமா? சாயந்தரம் நடக்கிற மீட்டிங்க்கு எதுக்குங்க காலையில 9 மணில இருந்தே நீங்க டிராபிக்கை நிறுத்தி வைக்கிறீங்க? 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி விட்டா எப்படிங்க நடந்து போறது அப்படின்னு சொல்லி மக்களும் கடுமையான அதிருப்தியும் பட்டிருக்காங்க, வேதனையும் பட்டிருக்காங்க. அடுத்ததான் முதல்வர் அவர்களா பேசும்பொழுது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் கிடையாது, சும்மா ஏதோ நடிகர் கிடையாது, பிரச்சாரத்துக்கு போகல. நீங்க ஒரு முதல்வரா போய் பேசும்பொழுது, பொதுவா முதல்வர் ஒரு மாவட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குன்னு ஏதாவது நலத்திட்டங்களை அறிவிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. திருச்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னார்புரம் ரவுண்டானா எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அதை சரி பண்ணலாம். அதே போல அங்க திருச்சி பால் பண்ணையில இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அந்த ஜங்ஷன் எந்நேரமும் டிராபிக்காவே தான் இருக்கு அந்த ஏரியா. அதுக்கு என்ன சரி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இங்க இந்த எப்படி கிளாம்பாக்கம்னு கொண்டு போய் ஊருக்கு வெளியில, ஏன்னா ஊருக்கு போகணும்னா அதுக்கே நீ ஊருக்கு போற மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து அவ்வளவு தூரம் தள்ளி வச்ச மாதிரி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு அவ்வளவு தூரம் தள்ளி கட்டி வச்சிருக்காங்க. அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்தீங்கன்னா போற வழி முழுக்க சாக்கடையும் குப்பமும் கூழமா இருக்கு. சோ அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல திருச்சி மக்களோட நெடுநாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, அங்க ஒரு தீம் பார்க் இல்ல அப்படின்றது ஒரு பெரிய குறையா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நாங்க தீம் பார்க் கட்டி தருவோம்னு சொல்லி ஒரு கோரிக்கையாவே வச்சாங்க, வாக்குறுதியாவே வச்சாங்க. ஆனா அதெல்லாம் யாரும் நிறைவேற்றல. அப்போ இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், அதெல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா, நான் உடனே டிவி கேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அண்ணா சொல்லிட்டாரு, திருச்சி மக்கள்லாம் என் செல்ல பிள்ளைங்க அப்படின்ட்டாரு. அதுவே போதும் அவங்களுக்கு. குமுத ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி அண்ணே எங்களை செல்ல பிள்ளைன்ட்டாரு, அதுவே போதும், எங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி செல்ல பிள்ளைகள் அப்படின்னு கிளப்பிட்டாரு. அடுத்து நீங்க சிஎம்ஆ பதவியேற்றல இருந்து எங்கேயுமே பிரஸ் மீட் கொடுக்கல, வாயை திறந்து பேசல. அங்க போய் பேசுறீங்கன்னா மேகதாது அணை பத்தி ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு, அதுக்கு நீங்க மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுனீங்க, அதை பத்தி நீங்க பேசியிருக்கணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி நீங்க பேசியிருக்கணும், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை பத்தி நீங்க பேசியிருக்கணும், போக்சோ வழக்குகளை பத்தி பேசியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறது காரணமே குட்டி நண்பா குட்டி நண்பின்னு சொல்லி இந்த சில்வண்டுகளை எல்லாம் இது பண்ணி விட்டு அதாவது வீட்டுல போட்டு நச்சரிச்சு சோறு திங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டி தான் எல்லாரையும் ஓட்டு போட வச்சுச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி அந்த அந்த வயசுல இருக்கிற உங்களோட ஃபேனா இருக்கிற அந்த 10 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு பிரச்சனை நடக்குது, பாலியல் குற்றங்கள் நடக்குது, தொடர்ந்து அங்கங்க நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை பத்தி நீங்க பேசியிருக்கணும். நான் இது மாதிரி இருக்கிறவங்கள சும்மா விட மாட்டேன், சட்டம் ஒழுங்கு இனிமே முன்ன மாதிரி இருக்காது, இனி வந்து இந்த கஞ்சா கடத்தவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, நான் தயவுதாச்சு இல்லாம நடவடிக்கை எடுப்பேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும், ஏதாவது பேசியிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு நல்லா வருது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கணும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்களுக்கு வந்திருக்கணும் வாயில. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கணும் வாயில. வேளச்சேரியில ஒரு 61 வயசு பாட்டிய பாலியல் பலாத்காரம் பண்ணி ரத்த வெள்ளத்துல தூக்கி ரோட்ல போட்டுட்டு போறானுங்க, அப்போ உங்களுக்கு வந்திருக்கணும் வாயில. கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைய எப்படி கொடூரமா கொன்னா ஒரு சைக்கோ, அப்ப வந்திருக்கணும் உங்க வாயில. மேகதாதுல அங்க வந்து அணை போடுறேன்னு சொல்லிட்டு நான் கட்டியே தீர்வேன்னு சிவகுமார் சொல்றாரு. காங்கிரஸ்ல 2 அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்கீங்க. மோடி அவர்களுக்கு ஏன் கடிதம் எழுதுறீங்க? ராகுல் காந்திக்கு போன பட்டு கேட்க வேண்டியதானே, என்ன நண்பா எங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை பாக்குறாங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு உங்க வாயில வந்திருக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாயில வராது, வேற எதுக்கு வாயில வருது? அப்ப நீங்க இந்த மாதிரி இருந்தா அப்ப மக்கள் உங்களுக்கு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் மக்கள் வாயில வேற மாதிரி வரும். அதனால முதல்வர் அவர்கள் முதல்வர் அப்படின்னு ஆயிட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தோம், விஜய் விஜய் நடிகர் விஜய்ன்னு இருந்தோம். இப்ப நம்ம எப்படி சொல்றோம், சிஎம் விஜய் அவர்கள். முதல்வர் ஆயிட்டா அவருக்குன்னு அந்த மரியாதை நம்ம கொடுக்குறோம். அப்ப முதல்வர் ஆயிட்டா அவரும் அவருக்கான அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும், அவரோட பேச்சுல கண்ணியத்தை கடைபிடிக்கணும். உடனே இந்த திமுக காரங்க கிளம்பி வராங்க, அதை சொல்ல திமுக காரங்களுக்கு தகுதி கிடையாது, அதை தெளிவா சொல்லிக்கிறோம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களோட மேடை பேச்சாகட்டும், கருணாநிதி அவர்களோட மேடை பேச்சாகட்டும், அதுல கண்ணியம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஆனா அந்த வேணாம் தானே உங்களை எடுத்தோம், அப்புறம் நீங்க திருப்பி அப்படி பேசுறீங்கன்ற என்ன மக்கள் கிட்ட வராதா? மக்கள் கேட்பாங்கல்ல, அது வேணாம் தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள், அப்புறம் நீங்களும் அதே மாதிரி பேசினா அப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்றத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. ஓகே மேடம், இப்ப தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பின்னால தள்ளிட்டு முன்னாடி வந்து ஊடகங்கள் நிறுத்திக்கிட்டு இருக்கிறது. அண்ணாமலை தனி கட்சி துவங்குறார், நேத்தே வந்து அவர் வந்து இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டாரு, இப்ப வந்து டெல்லியில இருக்காரு, இன்னும் 2 நாட்கள்ல, அதாவது நாளைக்கு அவரோட பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அறிவிப்பு வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பாஜக நிர்வாகியா நீங்க இந்த விஷயங்களெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே எப்படி நடந்திருக்குமா, இல்ல வந்து இது ஒரு கட்டுக்கதை மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம நிறைய யூகங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ண போயிட்டாரு, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு, இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேற்று அவர் அமித்ஷா அவர்களை பார்த்திருக்கிறாரு, அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், அவரும் அங்க போயிருக்காரு, அங்கதான் இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பாப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது.
அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட சொத்து. அவர் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு பாஜகவுக்கு, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா ஒரு தேசிய கட்சியில இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரே ரூல்ஸ் தான். அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, யானைக்கு எர்றம்னா குதிரைக்கு குர்றம்னு சொல்ல முடியாது. அப்போ சில ஸ்டேட் பாலிடிக்ஸ், சில ஸ்டேட்டுக்கு சில மாதிரியான பாலிடிக்ஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ இந்த சவுத் இந்தியால வேற மாதிரியான பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வேற மாதிரியான பாலிடிக்ஸ். ஆனா அதுக்கான ஃப்ரீ ஹேண்டா அண்ணாமலை அவர்கள் நினைச்ச போல பேசுறதையோ செய்யறதோ இல்ல கூட்டணி கணக்குகளையோ நம்மளால சுதந்திரமா எடுக்க முடியாது. அது வந்து தலைமை என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்ய முடியும். சோ இது மாதிரியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது. சோ இப்ப அவர் வந்து திரும்ப கட்சி தொடங்க போறாரா இல்ல ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போறாங்கிறாங்க. எதுவுமே அவர் வந்து வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். நம்மளா யூகங்கள் அடிப்படையில நம்ம எதையுமே பேசக்கூடாது அப்படின்றதுதான். எது எப்படி இருந்தாலும் அவர் மீதான ஒரு மிகப்பெரிய மரியாதை நமக்கு இருக்கு. பாஜக இருக்கிறவங்களுக்கும் இருக்கு, வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் இருக்கு. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வேணா அவங்க பேசலாங்கிறதுக்கு எல்லாம் வந்து நின்று அவங்களுக்கு செவிள் அரைஞ்ச மாதிரி பதில கொடுத்ததுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நிகர் அண்ணாமலை அவர்களே தான். இவங்க எவ்வளவோ நரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல உடச்சு சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுட்டு போயிருவாரு. அந்த வகையில அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் வந்து பட்டிருக்கிறோம். அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா திருப்பி வந்து நாளைக்கு பிரஸ் மீட் அவ்வளவுதான், பொறுத்துட்டோம். நாளைக்கு அவரோட பிறந்த நாள், அதுக்கு பிரஸ் மீட் வைக்கிறேன்னு இருக்கிறாரு. பிரஸ் மீட் வச்சு என்ன அவரு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக உங்களை போலவே நாங்களும் எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் இன்னும் தலைமையில இருந்து எந்த தகவலுமே வரல. அதிகாரப்பூர்வமான தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ என்ன பண்றாங்க, அண்ணாமலை அவர்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி ரிட்டைன் பண்றாங்களா, இல்ல அவருக்கு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது அவருக்கு ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்குறாங்களா அப்படின்றது எல்லாமே நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே மேம், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி.